ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரீசெண்டாக இப்போ ஒரு பெரிய புட்டிக் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த எக்ஸ்போ பற்றி நான் பேரெல்லாம் அவங்க சொல்ல விரும்பலை. ஆல்ரெடி நான் சொல்ல ஆரம்பித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த புட்டிக்கில் எக்ஸ்போ போட்டாங்க. ஓகே, எக்ஸ்போவில் பயங்கர கூட்டம், பயங்கரமாக வரவேற்பு, அவ்வளோ தூரம் மக்கள் வாங்குறாங்க போகிறாங்க. ஒரு இடத்துல அது நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ கூட்டம் வராது, நல்லா இருக்க போய் தான் வாங்குறாங்க. சரி, ஓகே. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்போ பொறுத்தளவு நம்ம நேராக போய் வாங்குவோம். நேராக போய் தொட்டு உணர்ந்து அந்த கிளாத் எப்படி இருக்குது, மெட்டீரியல் சூப்பராக இருக்கா, எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்குறதுக்கு நல்ல ஒரு சான்ஸு. அதனால் எக்ஸ்போவில் நேரடியாக போய் வாங்குறது தப்பு கிடையாது, வாங்கலாம். இந்த எக்ஸ்போவில் ஒரு பெருமையாக ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. பார்த்திங்கன்னா, எங்களோட குவாலிட்டி ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி, அதனால தான் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு ஒரு டைலாக் விட்டாங்க. கரெக்டு, ஒத்துக்கிறோம். ஏன்னா இந்த எக்ஸ்போ பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்தேன். சாரீஸ்லாம் நிறையா காட்டியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா கூட மெட்டீரியல் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, எக்ஸ்போவில் நீங்கள் இவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி மக்களுக்கு கொடுக்குறீங்க. ஏன் அப்படின்னாக்கா கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் அனுப்புகிற மோசமான சாரீ மாதிரியே நீங்கள் அங்கேயும் வச்சுருந்தா எல்லாருமே பார்த்து கேள்வி கேட்க தானே செய்வாங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க தானே செய்வாங்க. அதனால் கூட நீங்கள் அதனாலன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நேரடியாக வாங்குறாங்கன்னா நல்ல குவாலிட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. எனக்கு என்னென்னா, எக்ஸ்போவில் நீங்கள் எப்படி இவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக நீங்கள் மக்களுக்கு கொடுத்து நல்ல வரவேற்பு கிடச்சிச்சோ, அதே ப்ரீமியமான குவாலிட்டி ஆன்லைன்லேயும் கொடுக்கணும். அதுதான் ஒன்று. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நாங்கள் முகம் பார்க்காம சாரியோட கிளாத்து பார்க்காம நாங்கள் உங்களை நம்பி மட்டும்தான் ஆர்டர் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற எங்களுக்கும் ஏன் நல்ல சாரீ அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அதே ப்ரீமியம் குவாலிட்டி எங்களுக்கு அனுப்புங்கன்னு தான் நான் கேட்குறேன். அது மட்டும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. இது நான் மட்டும் சொல்லலை, எக்கச்சக்க பேர் சொல்கிறாங்க. உங்கள் புட்டிக்கில் வாங்கினவங்க சரியில்லை, கிளாத்து சரியில்லை, மெட்டீரியல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எங்களோட ப்ரீமியம் குவாலிட்டி நாங்கள் தரோம், அதனால தான் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறீங்க. தப்பு கிடையாது. எக்ஸ்போவில் ஓகே, நான் ஒத்துக்கிறேன், நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்கீங்க, நல்லா இருக்குது, பயங்கர கூட்டம், நல்லா வரவேற்பு. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் எங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்து ஒரு வீடியோ போடுறாங்க சில சேனல். அப்படிங்கும்போது அதில் போய் ஹார்ட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. அதே ஒரு வீடியோ நீங்கள் அனுப்பின ஒரு வீடியோ குவாலிட்டி சரியில்லைன்னு ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் உங்களோட கமெண்டை நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா? ஏன் இப்படி சொல்கிறீங்க, எங்கள் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும், ஏன் இப்படி சொல்கிறீங்க, எதுவும் மாற்றி வந்துடுச்சா என்ன ஏதுன்னு கேட்குறது உங்களோட கடமை. ஆனால் நீங்கள் கேட்கல. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைக்கு கொடுத்து அந்த சேனலையே நீங்கள் க்ளோஸ் பண்ண, அந்த வீடியோவையே நீங்கள் டெலீட் பண்ண வைப்பீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா தப்பு உங்கள் மேலே தானே இருக்குன்னு அர்த்தம். அதை மறைக்கிறதுக்கு தானே நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்க. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கும் நீங்கள் ஹார்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும். கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், எங்களோட குவாலிட்டி எப்போவுமே நல்லா தான் இருக்கும், ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுங்க, நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை இன்னும் சூப்பராக ஓகே நல்ல கேரக்டர் நம்ம வந்துடும், உண்மையாலும் நமக்கு மாற்றி தான் வந்துருச்சோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. ஆன்லைனில் மட்டும் நீங்கள் அப்படி மோசமான சாரீ அனுப்புறதுக்கு என்ன காரணம்? நாங்கள் ஆன்லைனில் ஒரு தடவை அதே மாதிரி நல்லாலேன்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியாச்சு. ஏன் இப்படி ஸ்ட்ரைக் கொடுத்துறீங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு நான் உண்மையான ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் சொல்லியாச்சு, பேசியாச்சு. ஆனால் எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. மக்கள்கிட்டையும் உங்கள்கிட்டையும் ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதாவது உங்களை நம்பி தான் மக்கள் வாங்குறாங்க அப்படின்னா மக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் தேங்க்யூ சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அதை நீங்கள் எதுக்கு ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் செய்யணும். இதுதான் மக்களுக்கும் உங்களுக்கு உள்ள ஒரு இது. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இதை பற்றி ஒரு நெகட்டிவ் வீடியோவே எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு.
அதே மாதிரி உங்கள் எக்ஸ்போவில் எப்படி வந்து எல்லா கஸ்டமருக்கும் சூப்பரான குவாலிட்டியான ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் நீங்கள் வந்து சாரீ கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்து எல்லாருக்குமே ப்ரீமியமான குவாலிட்டி வந்து அந்த விலைக்கு மேலே உள்ள குவாலிட்டி கேட்கல. அதை யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம என்ன அமௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்குள்ளே குவாலிட்டி வந்தால் போதும், அதுக்குள்ளே குவாலிட்டி வந்தால் போதும். அதே ரிலேஷன்ஷிப் இதுதாங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்குறவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நம்ம வந்து வரவேற்கணும். நல்லாலேன்னு சொன்னாலும் ஏன் நல்லாலன்னு சொல்கிறீங்கன்னு எங்கள் குறைகளை நீங்கள் தான் கேட்கணும், அவங்க தான் கேட்கணும். அப்படி தானே கேட்டு ஏன் சரியில்லை எதுக்கு சரியில்லை அப்படிங்கிறது வந்து ரிப்ளை கொடுத்துருக்கணும். இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம். ஆனால் அது கிடையாது. நம்மளை புகழ்ந்து போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும். நம்ம அனுப்புனது சரியில்லைன்னு சொல்லி யாராவது போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதுவும் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோ தூக்கணும். இந்த மாதிரி நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு எனக்கு, என்னை பொறுத்த அளவுக்கு. நீங்கள் வந்து அந்த எக்ஸ்போ நிறைய பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி அந்த புட்டிக்கோட நேம்லாம் யாரும் மென்ஷன் பண்ண வேணாம், சரியா? இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணிக்கிட்டேன். நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.